மின் கட்டண உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் வரும் 25ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அறிவித்துள்ளது. சென்னையில் நேற்று நடந்த அக்கட்சியின் மாநில செயற்குழு கூட்டத்தில் 2 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. ஒவ்வொரு ஆண்டும் நுகர்வோர் குறியீட்டின் உயர்வுக்கு தகுந்தாற்போல் மின் கட்டணத்தை உயர்த்த வேண்டும் என்று மத்திய அரசு கட்டாயப்படுத்துவதை கண்டித்தும் அனைத்து தரப்பு மக்களையும் கடுமையாக பாதிக்கும் தமிழக அரசின் மின் கட்டண உயர்வை திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தியும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டன. இதனை வலியுறுத்தி வரும் 25ஆம் தேதி தமிழகம் முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவது என முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் அறிக்கை வெளியிட்டுள்ளார். மேலும் என்கவுண்டரில் அடுத்தடுத்து 2 ரவுடிகள் கொல்லப்பட்ட நிலையில் காவல்துறை சட்டத்தை கையில் எடுத்துக் கொள்வது வன்மையாக கண்டனத்திற்குரியது என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. குற்றங்கள் நடைபெறுவதை தடுப்பதற்கு என்கவுண்டர்கள் தீர்வல்ல என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 23ஆம் தேதி சென்னையில் 55 புறநகர் மின்சார ரயில் சேவைகள் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தாம்பரம் ரயில் தண்டவாளங்களில் நடைபெறும் 2ஆம் கட்ட பராமரிப்பு பணி காரணமாக வரும் 23ஆம் தேதியில் இருந்து ஆகஸ்ட் 14ஆம் தேதி வரை சென்னை புறநகர் ரயில் சேவையில் பெரிய அளவில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி சென்னை கடற்கரை தாம்பரம் செங்கல்பட்டு வழித்தடத்தில் இரு மார்க்கத்தில் இயக்கப்பட்ட 55 புறநகர் மின்சார ரயில் சேவைகள் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. பயணிகளின் வசதிக்காக சென்னை கடற்கரை பல்லாவரம் இடையே மட்டும் குறிப்பிட்ட நேரத்தில் புறநகர் மின்சார ரயில்கள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. விரைவு ரயில்களை பொறுத்தவரையில் தாம்பரம் நாகர்கோவில் இடையே இயக்கப்படும் அந்தியோதயா ரயில் வருகின்ற 23 முதல் 31ஆம் தேதி வரை இரு மார்க்கத்திலும் ரத்து செய்யப்படுகிறது. இதேபோல சென்னை எழும்பூர் சேலம் விரைவு ரயிலானது சென்னை கடற்கரை அரக்கோணம் வழியாக செங்கல்பட்டு விழுப்புரம் வழித்தடத்திலும், வைகை எக்ஸ்பிரஸ் ரயில் திருச்சி மலைக்கோட்டை எக்ஸ்பிரஸ் காரைக்குடி பல்லவன் விரைவு ரயில்கள் ஆகியவை இரு மார்க்கத்திலும் செங்கல்பட்டு வரை மட்டுமே இயக்கப்படும். இதேபோல் செங்கோட்டை தாம்பரம் விரைவு ரயில் விழுப்புரம் வரை மட்டுமே இயக்கப்படும் எனவும் தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மேலே குறிப்பிட்டுள்ள இந்த மாற்றம் 31ஆம் தேதி வரை அறிவிக்கப்பட்டிருப்பதாகவும் ஆகஸ்ட் 1 முதல் 18ஆம் தேதி வரையிலான வழித்தட மாற்றம் குறித்த அறிவிப்பு பின்னர் வெளியிடப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை அடுத்த புழலில் துப்பாக்கி முனையில் ரவுடியை காவல்துறையினர் கைது செய்தனர். பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலையை தொடர்ந்து காவல்துறை கடும் நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. புதுக்கோட்டையில் ரவுடி துரைசாமி மற்றும் சென்னையில் ரவுடி திருவேங்கடம் என்கவுண்டர் செய்யப்பட்ட நிலையில் சென்னை மற்றும் புறநகரில் மட்டும் 77 ரவுடிகள் கைது செய்ததாக காவல்துறை தெரிவித்தது. இந்நிலையில் பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றத்தைச் சேர்ந்த ரவுடி சேது என்ற சேதுபதி புழல் அருகே பதுங்கியிருந்தபோது சோழவரம் காவல் நிலையத்தினர் அவரை சுற்றி வளைத்து துப்பாக்கி முனையில் கைது செய்தனர். ரவுடி சேது மீது கொலை, கொள்ளை, அடிதடி, கட்ட பஞ்சாயத்து உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளன. கைது செய்யப்பட்ட அவரிடமிருந்து ஆயுதங்களும் பறிமுதல் செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டில் நிலவும் பாதுகாப்பு சூழ்நிலைகள் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷாவுடன் ஆலோசித்ததாக தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார். 5 நாள் பயணமாக டெல்லி சென்றுள்ள தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி செவ்வாய்க்கிழமை பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசினார். இந்நிலையில் புதன்கிழமை அவர் உள்துறை அமைச்சர் அமித் ஷாவை சந்தித்து பேசினார். அப்போது தமிழ்நாட்டில் நிலவும் பாதுகாப்பு மற்றும் அது தொடர்பான சூழ்நிலைகள் குறித்து ஆலோசித்ததாக எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். மேலும் மக்களின் அமைதி, முன்னேற்றம் மற்றும் பாதுகாப்பு ஆகியவற்றை பாதிக்கும் காரணிகள் குறித்து பேசியதாகவும் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டு மக்களை பாதிக்கும் விவகாரங்கள் குறித்து அமித் ஷா மிகுந்த அக்கறை கொண்டிருப்பதாகவும் ஆளுநர் கூறியுள்ளார். முன்னதாக கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானையும், நாடாளுமன்ற விவகாரங்கள் மற்றும் சிறுபான்மையினர் விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜுவையும் ஆளுநர் ஆர் என் ரவி சந்தித்து ஆலோசனை நடத்தினார். ஆளுநர் ஆர் என் ரவியின் பதவிக்காலம் இம்மாதத்துடன் நிறைவடைவது குறிப்பிடத்தக்கது. கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களை மீண்டும் சேர்க்கக்கூடாது என்று ஆலோசனைக் கூட்டத்தில் நிர்வாகிகள் வலியுறுத்தியதாக அதிமுக விளக்கம் அளித்துள்ளது. அதிமுகவை ஒன்றிணைப்போம் என்று OPS, டிடிவி தினகரன் உள்ளிட்டோர் குரல் எழுப்பிய நிலையில் சசிகலா சுற்றுப்பயணத்தை தொடங்கியுள்ளார். அதே சமயம் மக்களவைத் தேர்தல் தோல்வி குறித்து தொகுதி வாரியாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்று வருகிறது. இக்கூட்டத்தில் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களை மீண்டும் சேர்க்கக்கூடாது என நிர்வாகிகள் கருத்து தெரிவித்ததாக அதிமுக தலைமை விளக்கம் அளித்துள்ளது. மேலும் அதிமுக சாதி மதத்திற்கு அப்பாற்பட்ட இயக்கம் என்று சுட்டிக்காட்டியுள்ள அக்கட்சியின் தலைமை 2026ஆம் ஆண்டு ஆட்சி அமைப்பதற்கான வழிவகைகள் மற்றும் நல்ல பல கருத்துக்களையும் நிர்வாகிகள் தெரிவித்ததாக குறிப்பிட்டுள்ளது. இந்நிலையில் காழ்ப்புணர்ச்சியால் தொடர்ந்து பொய் செய்திகளை வெளியிடும் ஊடகங்கள் மீது சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதிமுக எச்சரிக்கை விடுத்துள்ளது.
தானும் சசிகலாவும் டிடிவி தினகரனும் அதிமுகவுக்கு வருகிறோம் என எடப்பாடி பழனிசாமியிடம் கேட்கவில்லை என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல்லில் நியூஸ் 18 தமிழ்நாட்டுக்கு பிரத்யேக பேட்டியளித்த அவர், ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட நீக்கப்பட்ட யாருக்கும் கட்சியில் இடம் கிடையாது என எடப்பாடி பழனிசாமி பேசியதாக தகவல் வெளியான நிலையில் அதற்கு பதிலளித்தார். நாங்கள் 3 பேரும் அவரிடம் கேட்டிருக்கிறோமா? கேட்கவில்லை. அவராகவே கேள்வி கேட்டுக்கொண்டு அவராக பதில் சொல்லி இருக்கின்றார். கர்நாடக விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு உரிமையை நிலைநாட்ட வேண்டும் எனவும் ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தினார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்தியா கூட்டணியில் தான் இருக்கிறார். அவர்தான் கர்நாடக அரசிற்கு நெருக்கடி கொடுத்து தண்ணீர் விட வேண்டும், இல்லை என்றால் நான் இந்தியா கூட்டணியை வாபஸ் பெறுவேன் என்று வலியுறுத்தினால் உறுதியாக நீர் கிடைக்கும். அந்த நிலை ஸ்டாலின் எடுக்க வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாகவும் அதை சீர் செய்யும் சக்தி திமுகவுக்கு இல்லை எனவும் ஓ பன்னீர்செல்வம் விமர்சித்தார். தனது தலைமையில் அதிமுக ஆட்சி அமையும் என தென்காசியில் வி.கே. சசிகலா சூசகமாக பேசியுள்ளார். அதிமுகவை ஒருங்கிணைக்கவும் 2026ஆம் ஆண்டு ஆட்சியை கைப்பற்றவும் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்வதாக சசிகலா அண்மையில் தெரிவித்திருந்தார். அதன்படி தென்காசி மாவட்டத்தில் 4 நாட்கள் சுற்றுப்பயணத்தை திட்டமிட்ட அவர் முதலாவதாக காசி மேஜர்புரத்தில் பயணத்தை தொடங்கினார். இளஞ்சி, தென்காசி, கீழப்புலியூர், பாட்டாக்குறிச்சி, சுந்தரபாண்டியபுரத்தில் மக்களை சந்தித்த சசிகலா திருச்சிற்றம்பலத்தில் அதிமுக கொடியை ஏற்றினார். கட்சியின் பொதுச் செயலாளருக்கு என்று சில அதிகாரங்களை எம்ஜிஆர் வரையறுத்திருப்பதாகவும் அதன் அடிப்படையில் தான் கட்சியின் கொடியை ஏற்றி வைத்திருப்பதாகவும் கூறினார். கழக தொண்டர்களின் முடிவுதான் இந்த இயக்கத்தை நடத்தும் பொதுச் செயலாளருக்கு உரிமையை கொடுக்கிறது. அந்த உரிமையை நீங்க எனக்கு கொடுத்து இன்னைக்கு இந்த இடத்துல கொடியேற்றிருக்கேன். அதனைத் தொடர்ந்து மேலப்பாவூர், பாவூர் சத்திரம், கீழப்பாவூர், சுரண்டை, வீராணம் உள்ளிட்ட இடங்களுக்கு சென்று தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களை சந்தித்தார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்தி எதிரொலியாக காரைக்குடியில் நரிக்குறவர்களின் நிலத்தில் கல் ஊன்றிய அதிகாரிகள் இடத்தை அவர்களிடம் ஒப்படைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். காரைக்குடி சங்கு சமுத்திர கண்மாய் அருகே வேடன் நகரில் நரிக்குறவர்கள் 30 ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வருகின்றனர். அந்த இடத்தில் பட்டா வழங்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திற்கு அவர்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் அது நீர்நிலை புறம்போக்கு என்பதால் பட்டா வழங்க வருவாய்த்துறை அதிகாரிகள் மறுத்துவிட்டனர். இதையடுத்து கடந்த மார்ச் மாதம் 106 நரிக்குறவர் குடும்பங்களுக்கு வேறு இடத்தில் வீடு கட்ட பட்டா வழங்கப்பட்டது. ஆனால் அந்த இடம் எங்கு உள்ளது என்பதை அதிகாரிகள் காண்பிக்காததால் பட்டா கிடைத்தும் பயனடைய முடியாமல் நரிக்குறவர் மக்கள் தவித்து வந்தனர். இதுகுறித்து நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்தி வெளியிட்ட நிலையில் காரைக்குடி வருவாய்த்துறை அதிகாரிகள் நரிக்குறவர்களை அழைத்து அவர்களுக்கான இடத்தை காண்பித்தனர். மேலும் அவற்றை அளவீடு செய்து கல்லிடும் பணிகளையும் மேற்கொண்டனர். இப்போ ஐயா நியூஸ் 18 அதில் ஒளிபரப்பு நாங்கள் செஞ்சதுனால உடனே அந்த இடத்தை காட்டினாங்க. இடத்தை காட்டி எங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு முக்கியமான இடம், வசிக்கிற வாழ்றதுக்கு மனிதனுக்கு வாழ்ற இடம் காட்டிட்டாங்க. மிக்க சந்தோஷம். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு நரிக்குறவர் சமூக மக்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்தனர். வயிற்று பிழைப்பிற்காக குவைத் நாட்டிற்கு வேலைக்கு சென்று பாலைவனத்தில் சிக்கி தவித்த ஆந்திராவைச் சேர்ந்த தொழிலாளியை இந்திய வெளியுறவுத்துறை மீட்டு அவரது குடும்பத்துடன் சேர்த்தது. சித்தூர் மாவட்டம் ராயலப்பாடு கிராமத்தைச் சேர்ந்த சிவா ஏஜென்ட் மூலம் குவைத் நாட்டிற்கு ஆடு மேய்க்கும் தொழிலுக்கு சென்றார். அங்கு ஆள் நடமாட்டம் இல்லாத பாலைவனத்தில் பட்டியல் ஆடுகள், வாத்துக்களோடு அவரையும் அடைத்து வைத்து சித்திரவதை செய்ததாக கூறப்படுகிறது. பேச்சு துணைக்கு கூட யாரும் இல்லாமல் தவித்த சிவா தனது நிலை குறித்து வீடியோ ஒன்றை பதிவு செய்து சமூக వలైతలத்தில் பதிவேற்றினார். నేను చచ్చిపోయినా కూడా అడిగేవాడు లేదు సార్. ఈడ నా పరిస్థితి ఇట్లుండదు. నాకు దయచేసి ఎవరైనా సాయం చేయండి సార్. ఈ ఎడారి నుంచి నన్ను బయట వేసేయండి, ఇంటికి వచ్చేస్తాను. ఈడున్నానంటే చచ్చిపోతాను సార్. ఇంక 2 రోజులు ఉంటే చచ్చిపోతాను. இந்த வீடியோ வேகமாக பரவி ஆந்திர அரசின் கவனத்தை எட்டியது. இதையடுத்து தெலுங்கு தேசம் கட்சியின் வெளிமாநில அணியினர் குவைத்தில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகள் மூலம் சிவாவை மீட்டு தூதரகத்திற்கு அழைத்து வந்தனர். பின்னர் அவர் அங்கிருந்து விமானம் மூலம் ஆந்திரா வந்து சொந்த ஊரை அடைந்தார். தனது மனைவி மற்றும் குழந்தைகளோடு சேர்ந்து பின் சிவா நிம்மதியடைந்தார். தன்னை மீட்க உதவிய அனைவருக்கும் சிவா நன்றி தெரிவித்துள்ளார்.
ஓமனில் எண்ணெய் கப்பல் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஆழ்கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்த 8 இந்தியர்கள் உட்பட 9 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். கொமோரோஸ் நாட்டைச் சேர்ந்த பிரஸ்டீஜ் பால்கன் எனும் கப்பல் ஏமன் நாட்டின் ஏடன் துறைமுகத்தில் இருந்து எண்ணெய் ஏற்றிக் கொண்டு சென்று கொண்டிருந்தது. கடந்த 14ஆம் தேதியன்று ஓமன் அருகே கடலில் சென்று கொண்டிருந்த போது எண்ணெய் கப்பல் திடீரென கடலில் மூழ்கியது. இதில் கப்பலில் பயணித்த 13 இந்தியர்கள் உட்பட 16 பேர் மாயமாகினர். உடனடியாக ஏமன் நாட்டு கடற்படையினர் மீட்புப் பணியில் ஈடுபட்டனர். இந்திய கடற்படை போர்க்கப்பலான INS தேஜ் மற்றும் கடல்சார் கண்காணிப்பு விமானம் ஆகியவை தேடுதல் பணிக்காக அனுப்பி வைக்கப்பட்டன. இந்நிலையில் கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்த 8 இந்தியர்கள் மற்றும் இலங்கையைச் சேர்ந்த ஒருவர் உட்பட 9 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். ஒருவர் சடலமாக மீட்கப்பட்ட நிலையில் மீதமுள்ள பணியாளர்களை தேடும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது. திருமணமான ஓராண்டில் துபாய் இளவரசி ஷேகா மஹ்ரா தனது கணவரை விவாகரத்து செய்வதாக இன்ஸ்டாகிராமில் அறிவித்துள்ளார். துபாய் ஆட்சியாளர் முகமது பின் ரஷீத் அல் மக்தூமின் மகளான ஷேகா மஹ்ராவுக்கும் ஷேக் மஹனா பின் முகமது பின் ரஷீத் பின் மனா அல் மக்தூம் என்பவருக்கும் கடந்த ஆண்டு மே மாதம் திருமணம் நடைபெற்றது. இவர்களுக்கு கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு குழந்தை பிறந்தது. இந்நிலையில் ஷேகா மஹ்ரா தனது கணவரை விவாகரத்து செய்வதாக இன்ஸ்டாகிராமில் பகிரங்கமாக அறிவித்துள்ளார். அதில் அன்புள்ள கணவரே, தாங்கள் வேறு சிலருடன் உறவில் இருப்பதால் விவாகரத்து செய்வதாக குறிப்பிட்டுள்ளார். உடல் நலனை பார்த்துக் கொள்ளும்படியும் அறிவுறுத்தியுள்ளார். ஷேகா மஹ்ராவின் இந்த அறிவிப்பை அடுத்து பலரும் பல்வேறு கருத்துக்களை இன்ஸ்டாகிராமில் பகிர்ந்து வருகின்றனர்.